அம்மா, என்னம்மா இது? மழை இவ்வளோ ஜாஸ்தியாக பெய்யுது. வீட்டு வாசல் ஃபுல்லாக தண்ணியாக நிற்கிதுமா. நம்ம வீடு வேற ரொம்ப கீழே இருக்குமா. வீட்டுக்குள்ளே தண்ணி வர்றதுக்குள்ளே நம்ம வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடலாம்மா. இன்னும் ஒரு அரை மணி நேரம் பார்க்கலாம் அபி. மழை நிற்கலின்னா உங்கள் மாமா வீட்டுக்கு கிளம்பிடலாம். பேஞ்சிக்கிட்டு இருக்கிற மழையை பார்த்தா இது 2 நாள் ஆனாலும் நிற்காது போல இருக்கே. நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் வந்துடும் நினைக்கிறேன். அம்மா, இங்கே பாருங்கம்மா. யாரோ வீட்டிலேருந்து குடம் பாத்திரம்லாம் தண்ணியில் மிதந்துட்டு வருதுமா. மழை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம இப்போவே கிளம்பலாம்மா. ஓ மை காட் மம்மி, நம்ம வீட்டு வாசல் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு மம்மி. எனக்கு இதை பார்க்குறக்கே ரொம்ப பயமாக இருக்குது. காற்று வேற ரொம்ப வேகமாக அடிக்குது. நம்ம பேசாமல் வீட்டுக்குள்ளேயே போயிடலாமா? எஸ் ரோஸ், நீ சொல்கிறது கரெக்ட் தான். உங்கள் டேட் வேற வெளியில் போயிட்டு இன்னும் வர காணோம். டிவியில் வேற அடுத்த 10 டேஸ்க்கு கண்டினியூஸாக மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க ரோஸ். என்ன மம்மி சொல்கிறீங்க? 10 டேஸ்க்கு கண்டினியூஸாக மழை பெய்யுமா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே மம்மி. அடுத்த 9 டேஸ்க்கு மழை பெஞ்சா நம்ம வீடெல்லாம் என்ன ஆகும்? அம்மா, நான் தண்ணியில் இறங்கி பார்க்க போகிறேன். எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்கத்தான் போகிறேன். அபி, நீ இறங்காதம்மா. ஆழம் ஜாஸ்தியாக இருந்தாலும் இருக்கும். நானே இறங்கி பார்க்குறேன் இரு. அம்மா, பார்த்து இறங்குங்கம்மா. ஐயோ அம்மா, என்னம்மா இது? உள்ளே போயிட்டே இருக்கீங்க. அவ்வளோ ஆழமாவா இருக்கு? முன்னாடி மட்டும் கொஞ்சம் குழியாக இருக்குது அபி. அந்த பக்கம் எல்லாம் பரவாயில்ல. சாமானத்தை எல்லாம் எடுத்துட்டு நான் முன்னாடி நடந்து போகிறேன். நீ அப்படியே என் பின்னாடியே வாமா. அம்மா, நம்ம மாமா வீட்டுக்கா போகிறோம்மா. அது ரொம்ப தூரத்தில் இருக்காச்சேம்மா. ஒன்றும் பண்ண முடியாது அபி. நம்ம நடந்தே போயிடலாம். இங்கே இருந்தா இன்னும் அரை மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். நீ அப்படியே மெதுவாக என் பின்னாடியே வா அபி. அபி, நான் ஆழமே இல்லாத இடத்துல போயிட்டு இருக்கேம்மா. அப்படியே பின்னாடியே என் கையை பிடிச்சிட்டு வந்துரு அபி. அம்மா, என்னை விட்டுட்டு போகாதீங்கம்மா. எனக்கு இந்த தண்ணியில் நடக்கிறக்கே பயமாக இருக்குதுமா. ரொம்ப வழுக்குதுமா. வெயிட் பண்ணுங்க. என்ன அபி இது? நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நீ இன்னும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கியே. சீக்கிரமா வா அபி. அதெல்லாம் ஒன்றும் வழுக்காதுமா. அம்மா, கால் வச்சா கால் உள்ள போகிற மாதிரி இருக்குதுமா. எனக்கு வெயிட் பண்ணுங்கம்மா. ஐயோ அம்மா, அம்மா நான் விழுந்துட்டேம்மா. அம்மா, என் கையை பிடிச்சி தூக்கி விடுங்க. என்னால் இந்த தண்ணியில் எந்திரிக்க முடியல. என்ன அபி, நீ இப்படி விழுந்துட்ட? ஓ மை காட் ரோஸ், அது உன்னுடைய ஃப்ரெண்ட் அபி அவங்களோட மம்மி தானே? பாவம், தண்ணியில் எல்லா சாமானத்தையும் எடுத்துட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அபி, எந்திரிச்சு வா அபி. மழை ஜாஸ்தி ஆகுது. மம்மி, மழை தண்ணி அவங்க வீட்டுக்குள்ளே வந்ததால அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க மம்மி. அபி, இங்கே மேலே பாருமா. நீயும் உங்கள் மாமும் பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க அபி. அம்மா, ரோஸோட அம்மா நம்ம 2 பேத்தையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்கம்மா. அங்கேயே போயிடலாம்மா. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நீ வேற தண்ணிக்குள்ளே நடக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுற. மழை வேற ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நீ முன்னாடி போ அபி, நான் பின்னாடி வர்றேன். அம்மா, நான் கீழே போட்ட சாமானத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்கம்மா. நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். அபி, பார்த்து வா அபி. ஸ்டெப்ஸில் வழுக்க போகுது. தண்ணி நிறையா இருக்கு பாரு. அபி அம்மா, நீங்கள் உங்களுடைய லக்கேஜ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு பார்த்து நடந்து வாங்க. கீழே போட்டுறாதீங்க. இந்தாங்கம்மா, அப்படியே வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுக்குமா இந்த வீண் சிரமம்? எங்களுக்கு இதால் எந்த கஷ்டமும் இல்லை அபி. இந்த மாதிரி மழை பெய்யறப்ப ஒருத்தருக்கு உதவி பண்ணலைன்னா நம்ம எதுக்கு மனுஷங்களா இருக்கோம் சொல்லுங்க? ஐயோ, மழை வேற ஜாஸ்தியா பெய்யுதே. இந்த வண்டி வேற ஸ்டார்ட் ஆகி தொலைய மாட்டேங்குதே. கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? ரோஸ், அங்க பாரு. ஒரு அக்கா பாவம்பா, மழையில வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. வண்டி ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிருச்சானா நகரவே மாட்டேங்குதே. சேத்துக்குள்ள வேற மாட்டிக்கிச்சு. கடவுளே, இன்னைக்கு எப்படியாவது என்னை வீடு கொண்டு போய் சேர்த்திருப்பா. தெரியாம இன்னைக்கு நான் வண்டி எடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். அதுக்கு நல்லா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இனிமேல் மழை பெய்யும் போது வண்டி எடுத்துட்டு வெளியில போகவே கூடாது. என்னது இது? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்ததை விட தண்ணியோட அளவு அதிகமான மாதிரி இருக்குதே. கடவுளே, எப்படியாவது இன்னைக்கு வண்டியை கொண்டு போய் வீட்டில் சேர்த்திடணும். ஐயோ, இது என்னது இது? இங்கே ஒரு பெரிய குழி இருக்க மாதிரி இருக்கு. கடவுளே கடவுளே, குழி இருக்கக்கூடாது. ஐயோ, என்னது இது? வண்டி குழியில் இறங்கிக்கிட்டு இருக்குது. யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். அட கடவுளே, வண்டி ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கிருச்சு. இப்போ நான் இந்த வண்டியை எப்படி இந்த குழியிலிருந்து எடுக்க போகிறேன்? ஓ மை காட் மம்மி, அங்க பாருங்க. அந்த ஆண்டியோட ஸ்கூட்டர் ஃபுல்லா தண்ணிலேயே மூழ்கிருச்சு மம்மி. அவ்வளோ தண்ணி வந்துடுச்சு. இப்போ அவங்க எப்படி ஸ்கூட்டர் அங்கிருந்து எடுக்க போறாங்க? என்னது இது? வண்டி எவ்வளோ உதச்சாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்ணுது? வண்டிக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி போயிருச்சா? ஏமா, இவ்வளோ மழையில யாராவது வண்டி எடுத்துட்டு வெளியில வருவாங்களா? டிவியில சொன்னது எல்லாம் கேட்கலையா? 10 நாளைக்கு பயங்கரமான மழை இருக்க போகுது. வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாதுமா. பேசாம விட்டுட்டு நடந்து போற வழியை பாரு. ஐயோ,
வண்டி ஸ்டார்ட் ஆகாதா? அப்போ இந்த வண்டியை நான் இங்கேயே போட்டுட்டு நடந்து போகணுமா? எங்கள் அப்பா என்னை நல்லா திட்ட போகிறாரு. கிளம்பும் போதே காலையில் சொன்னார் வண்டி எடுத்துகிட்டு போகாதன்னு. நான் தான் கேட்கல. என்னது இது? எந்த பக்கம் பார்த்தாலும் இவ்வளோ தண்ணி வந்துருச்சு. நம்ம வரும்போது இவ்வளோ தண்ணி இல்லையே. இன்னும் 1/2 மணி நேரம் விட்டால் நம்ம போகவே முடியாதுன்னு நினைக்கிறேன். வண்டி என்னமோ ஆகட்டும், நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம சேஃபாக வீடு போகிற வழியை பார்க்கலாம். ஓ மை காட் மம்மி, நம்ம கார் பாத்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில மூழ்கிட்டு இருக்கு மம்மி. தண்ணியோட லெவல் அதிகமாக்கிட்டே இருக்கு. என்ன பண்றது மம்மி இப்போ? ஆமாம்மா, எனக்கும் அப்படி தான் தோணுது. தண்ணி அதிகமாயிட்டே வருது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துருமோன்னு எனக்கு தோணுதுமா. அம்மா அங்கே பாருங்கம்மா, யாரோ வீட்டிலேருந்து சேர் எல்லாம் அடிச்சிட்டு வருதுமா. ரோஸ், நம்ம பேசாம பண்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? அவங்க ஏரியாலயும் இப்படித்தான் மழை பெய்யுதான்னு. சப்போஸ் அங்க மழை பெய்யலன்னா நம்ம எல்லாரும் அங்க போயிடலாம்ல ரோஸ். எஸ் அபி, நீ சொல்றது கரெக்ட் தான். மேபி அவங்க வீட்ல மழை பெய்யாம இருக்கலாம். இந்த மழைக்கு வேற வேலை இல்ல. வருஷம் வந்து நம்ம பொழப்ப கெடுக்கிறதே தான் வேலையா போச்சு. இந்த மாதிரி எத்தனை மழையை பார்த்திருப்பேன். இந்த மழைக்கெல்லாம் பயந்துக்கிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தா பொழப்ப பார்க்க முடியாது. இந்த 10 வருஷத்துல நான் பார்க்காத மழையா? இந்த சின்ன மலையெல்லாம் என்னையும் என் வண்டியையும் ஒன்றும் பண்ணாது. அடிச்சு ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஐயையோ, என்னது இது? இங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்கும் போல இருக்கு. டேய், வெளியில வந்துரு, மக்கர் பண்ணாத வெளியில வந்துரு. ஐயோ, என்னது இது? இடுப்பளவுக்கு தண்ணி வந்துருச்சு. அப்ப என்ஜின்குள்ளையெல்லாம் போயிருச்சா தண்ணி? ஐயோ, 2 லட்சம் போட்டு வண்டி வாங்கி வச்சிருக்கேன். ஏய், என்ன தண்ணி இழுக்குது? யாராவது கை கொடுங்கப்பா. பெரிய ஹீரோ மாதிரி நினப்புல வண்டி ஓட்டிட்டு வந்தான். இப்ப எப்படி கவுந்து கிடக்குறான் பாருங்க. இதுக்கு தான் சொல்றது, மழை தண்ணியில எல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. 2 லட்சம் ரூபா வண்டி இனி அநேகமா காயிலாங்கடைக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். என்ஜின்குள்ளையெல்லாம் தண்ணி போயிருச்சா என்னன்னே தெரியல. கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும். மம்மி, நம்ம கார் பாத்தீங்களா? தண்ணிக்குள்ள போய்கிட்டே இருக்கு மம்மி. ஏதாவது பண்ணுங்க மம்மி ப்ளீஸ். ஆண்டி, நான் நினைக்கிறேன் பண்டி வீட்டு பக்கத்துல எல்லாம் இவ்வளோ மழை பெய்யாதுன்னு நினைக்கிறேன் ஆண்டி. பேசாம நம்ம எல்லாரும் கிளம்பி பண்டி வீட்டுக்கு போயிடலாமா ஆண்டி? இங்க மழை நிக்கிற மாதிரியே தெரியல ஆண்டி. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் அபி. இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸில் நம்ம கார் ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கிடுச்சுன்னா அப்புறம் நம்ம எங்கேயாவது போகணும்னு நினச்சாலும் போக முடியாது. பேசாமல் எல்லாரும் திங்ஸை பேக் பண்ணுங்க, பண்டி வீட்டோட ஏரியாவுக்கு போயிடலாம். ஏமா, ஒருவேளை பண்டி வீட்டு பக்கத்துலயும் மழை பெஞ்சிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதை அங்கே போய் பார்த்துக்கலாம் அபி. இங்கே இருந்தால் இப்போ ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். கிளம்பலாம். என்னது இது? 1 மணி நேரத்தில் இவ்வளவு தண்ணி அதிகமாயிருச்சு. இப்படியே போய்கிட்டு இருந்தால் வீடே தண்ணியில் மூழ்கிரும் போல் இருக்கே. ரோஸ், அபி, 2 பேரும் பார்த்து வாங்கம்மா. தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு அப்பளை விட. ஆண்டி, நாங்க 2 பேரும் லக்கேஜ் தூக்கி தரோம், நீங்க கார்ல வச்சிடுங்க ஆண்டி. அம்மா, பயங்கரமா வழுக்குதுமா, கை கொடுங்கம்மா. என்னால தண்ணிக்குள்ள நடக்கவே முடியல. என் கழுத்தளவுக்கு தண்ணி வந்துருச்சுமா. ஓ மை காட், ஊரே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு. இதுல நடந்து போக முடியாது, ஸ்விம் பண்ணிட்டு தான் போக முடியும். இன்னும் 10 டேஸ்க்கு இதே மாதிரி மழை பெஞ்சிச்சுன்னா என்ன ஆக போகுது? மம்மி, நான் எங்க உட்கார்றது? இந்த கார் இந்த தண்ணியில் ஸ்டார்ட் ஆகுமான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஓ மை காட், நான் நினச்ச மாதிரியே கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ஜின்குள்ளே ஒரு வேளை தண்ணி போயிடுச்சா? என்ஜின்குள்ளே தண்ணி போச்சுன்னா கார் ஸ்டார்ட் ஆகாதே. அம்மா, பார்த்து பொறுமையாகவே போங்கம்மா. எங்கே குழி இருக்கும், எங்கே மேடு இருக்குன்னு எதுவும் தெரியாது. மெதுவாகவே போங்கம்மா. மம்மி, அந்த பக்கம் நிறைய தண்ணி இருக்கு மம்மி. அந்த பக்கம் போனா நம்மளால போய் சேர முடியாது. பேசாம வண்டியை திருப்பிக்கோங்க, இப்படி சுத்தி பண்டி வீட்டுக்கு போயிடலாம். ரோஸ், இப்படி சுற்றி போனோம்னா 1 ஹவருக்கு மேலே ஆகும். ஓ மை காட், காருக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வருது. எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருங்க. மம்மி, இது என்ன காரா இல்ல போட்டா? தண்ணியில மிதந்து போய்கிட்டு இருக்கு மம்மி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது பூச்சி கீச்சி இருக்குமா? பயப்படாத ரோஸ், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இன்னும் 2 மினிட்ஸ் தான். நம்ம ஏரியாவை தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் தண்ணி கம்மியாக தான் இருக்கும். அந்த பக்கம்லாம் பெருசாக தண்ணி இல்லை. ரோஸ், நான் பண்டிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பண்டி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான்ப்பா. எனக்கு என்னமோ அங்கேயும் மழை பெஞ்சு தண்ணி நிறைய வந்திருக்குமோன்னு தோணுது. இல்லாட்டி கண்டிப்பாக ஃபோன் அட்டன் பண்ணி நம்மக்கிட்ட பேசியிருப்பான். ஓ மை காட், அப்போ பண்டி வீட்லேயும் ரொம்ப மழை பெஞ்சிருந்தா நம்ம எங்கே தான் போக முடியும்? மம்மி, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க மம்மி.